நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அடுத்தடுத்து உடையும் உண்மைகள். ஞானகி கொடுத்த அதிர்ச்சி. நடக்கப் போவது என்ன? சந்தியா ராகம் சீரியலின் நேற்றைய எபிசோடில் சீனு மாயாவை சந்தித்து கல்யாணம் குறித்து பேச பத்மா லெட்டரை படித்துவிட்ட நிலையில் இன்று லெட்டரை படித்த பத்மா அதிர்ச்சி அடைகிறாள். மறுபக்கம் சீனு பேசியதை நினைத்து மாயா அப்செட்டில் இருக்கிறாள். இதை பார்த்த தனம் என்னாச்சு என்று கேட்க ஒன்றும் இல்லை என்று சமாளிக்கிறான். அடுத்து ரகுராமும் சிவராமும் வயலுக்கு கிளம்ப பத்மா அந்த லெட்டரை மறைத்துவிட மணி என்ன மறைக்கிற என்று கேட்டு லெட்டரை பிடுங்கி பிடித்து ஒன்றுமே தெரியாதது போல அதிர்ச்சி அடைகிறான். இந்த விஷயத்தை உடனே மச்சான்கிட்ட சொல்லிடணும் என்று சத்தம் போட பத்மா அமைதியா இரியா என்று தடுத்து நிறுத்துகிறாள். மாயா தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா என்று பார்வதி சொல்ல பத்மா இந்த விஷயத்தை சிவராமனிடம் சொல்லலாம் என்று முடிவெடுக்க வயலுக்கு போன சிவராம் வீட்டுக்கு வர அவனை கூப்பிட்டு அவங்க காதலிக்கும் விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொல்ல எதுக்கு சொல்ல என்று கோபப்படுகிறான். அண்ணனுக்கு தெரியாமல் சீனுவை கண்டுபிடிக்க சொல்கிறாள் பத்மா. பிறகு சிவராமன் அண்ணன்கிட்ட கணக்கு நோட்டை கொடுத்துட்டு மரக்கடைக்கு போறதா சொல்லிட்டு தேடுவதாக சொல்ல மணி நானும் வரேன் என்று கிளம்பி செல்கிறான். பிறகு சிவராமன் சீனுவை தேடிச் செல்ல ரகுராம் வீட்டுக்கு வந்து சிவராமனை கேட்க ஞானகி உங்க கூட தானே வந்தார் என்று கேட்க மரக்கடைக்கு போறதா போனான் இன்னும் வரலையா என்று கேட்டு மணியை கேட்க அவரும் வெளியே போய் இருப்பதாக சொல்ல ரகுராம் ஒரு சின்ன வேலை செய்ய இந்த வீட்டில் யாரும் இல்லையா என்று கடுப்பாகி வெளியே செல்கிறார். பிறகு ஞானகி பார்வதி பத்மா நடந்து கொள்வதை பார்த்து சந்தேகமடைந்து சிவராமனுக்கு போன் செய்ய அவன் சீனு மாயா காதலிக்கும் விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க ஞானகி அது பழைய கதை என்று சொல்ல சிவராமன் இல்லை இது புதுக்கதை என்று கடிதம் பற்றி சொல்ல ஞானகி அதிர்ச்சி அடைகிறாள். சீனு மாயாவை பார்க்கத்தான் போயிருப்பான் நீ அங்க போய் பாரு என்று சொல்ல சிவராமன் கிளம்பிச் சென்று சீனு வந்தானா என்று விசாரிக்க மாயா இல்லை என்று பொய் சொல்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து எதிர்பார்ப்பு உள்ளது. இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.